மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஏசப்பா. ஏசப்பானா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், லைக் அவரை குறித்து ஒரு பிக்சர் நம்ம மைண்ட்ல போகும். ஏசப்பானா அவர் ரொம்ப பாவப்பட்டவரா, சிலுவையில அறையப்பட்டு, ஜீசஸ்னாலே சிலுவை தான் வந்து காண்பிப்பார்கள். ஜீசஸ்னாலே அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு பாவமா முகமெல்லாம் ரத்தம் வடிந்து, தலையில கிரீடம், மூஞ்சி தொங்க போட்டுட்டு, எப்பயுமே அழுதுகிட்டு, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வேதனையா, ரணவேதனையா, இப்படித்தானே கிறிஸ்துவை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏசப்பா இப்படித்தான் இருப்பாரு, அவரை சேவிக்கிற ஜனங்களும் அப்படியே இருப்பார்கள் என்று இல்ல. இல்ல, அது ஜஸ்ட் ஒரு பார்ட். அது நமக்காக காண்பித்த அன்பு. அது ஒரு பார்ட். ஆனா அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை, அவர் சர்வ வல்லவர் என்று அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அவருக்கு இன்னொரு குணமும் இருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரீம் லவ் ஏசப்பா நமக்கு காமிச்சார். அவர் நமக்காக குட் ஃப்ரைடே செலிப்ரேட் பண்றாங்க, ஈஸ்டர் செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ அதெல்லாம் அவருடைய அன்பை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு நாள். அது துக்க நாட்கள் அல்ல, அது சந்தோஷமானது, விசேஷ நாட்கள். வருடம் நம்ம வந்து நினைவு கூறணும். ஸ்பெசிபிக்கா எல்லா நேரமும் எல்லா நாளும் நினைவு கூறணும், அது தவறல்ல. ஆனா ஸ்பெசிபிக்கா நம்ம அதற்குன்னு நாட்கள் அனுசரிக்கிறது இன்னும் விசேஷமான காரியம்தான். ஆனாலும் என்னன்னா அது மாத்திரமே அல்ல. அது நமக்காக அவர் காண்பித்த அன்பு, அதை துக்கம் கொண்டாடுகிற நாளா இல்ல, அதுல அவருடைய அன்பை நினைவு கூறுகிற நாளா. அவர் எனக்காக செய்த நினைவுக்கு வந்து இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் நான் என்ன காரியம் செய்ய வேண்டும், இப்படி நினைவு கூறுகிற ஒரு நாட்களாய் நாம் வந்து அதை அனுசரித்தா இன்னும் விசேஷமா, இன்னும் சிறப்பா இருக்கும். அவருக்கு நான் சொன்ன மாதிரி அது நமக்காக காண்பித்த அன்பு. கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக எல்லாவற்றையும் இழந்தார். அவர் சிலுவையில யாருமே இல்லாம அவர் தனியா இருந்தார். அவர் அங்க பிதா கூட அவரை கைவிட்டார். அவர் வசனம் சொல்லப்படுகிறது, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ இயேசப்பா வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லி கொண்டே இருப்பாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும். அப்படி எல்லாம் வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துல மாத்திரம் இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவாகிய கடவுளால குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட இருக்க முடியல. ஏன் தெரியுமா? பாவம். பாவம். அப்ப பாவம் என்பது எத்தனை கொடுமையானது பாருங்களேன். அவர் இறைவன் மனுஷ ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். அவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சுலபமாய் அதுல இருந்து கொஞ்சம் வந்துடலாம்ல. அப்படி கிடையாது. முற்றிலுமாக பாவம். இதை நல்லா புரிந்து கொள்ளும். பாவம் என்பது எத்தனை கொடுமையானது, கிறிஸ்துவையே பிதாவை விட்டு பிரிக்கக்கூடிய அளவிற்கு. பாவம் அத்தனை மோசமானது, பாவம் அத்தனை கொடுமையானது. பாவம் அப்ப பாருங்களேன், அந்த பாவத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் எடுத்து கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்ட உடனே பிதாவனுடைய முகம் குமாரனுக்கு மறைக்கப்படுகிறது. அப்ப பாவம் எவ்வளவு மோசமானதுன்னு பாருங்க. அதுதான் மரணம். முதலாவது அதுதான் மரணமே. அதற்கப்புறம் தான் அவருடைய ஆவி அவருடைய சரீரத்தை விட்டு போவதுமெல்லாம். அப்போ அத்தனை கொடுமையானது, அத்தனை கோரமானது. அப்ப இதெல்லாம் இயேசு எதற்காக சகித்துக் கொண்டார்? யாருக்காக சகித்துக் கொண்டார்னா, நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த மாதிரி பிரிந்து இல்லாமல் எப்பொழுதும் அவரோட ஒன்றா இருப்பதற்காக அவர் ஒரு வழியை திறந்து கொடுத்ததுதான் அந்த சிலுவை மரணம். அப்ப இந்த லெந்து நாட்கள்ல நம்ம கிறிஸ்துனுடைய அன்பு குறித்து அதிகமா யோசிக்கணும். கிறிஸ்துனுடைய கிருபை குறித்து அதிகமா யோசிக்கணும். அவர் நம்ம மேல வைத்த சிநேகத்தை குறித்து அதிகமாக நம்ம ஆராயணும். இது துக்க நாட்கள் இல்ல, அவருடைய அன்பை கொண்டாடக்கூடிய நாள். இதனுடைய அன்பை நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். இது அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ள நம்மளை இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். இதை நாம் விடாமல் உறுதியை பற்றி பிடிக்கணும். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக இவ்வளவு நன்மையான காரியத்தை செய்கிறார். இதெல்லாம் அவர் செய்தது எதற்காக? என்னையே தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வந்து நம்மை தெரிந்து கொண்டாராம். எப்போனா தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை முன்குறித்தார்னு வசனம் சொல்லுகிறது. இன்னும் ஒருபடி மேல போக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள் வசனம் சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அப்ப தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நமக்கு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்கார். அப்ப இதெல்லாம் ஏன்? என்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள்.
லைக் எங்கேயாவது வெளில போங்களேன். நீங்க ரோட்ல நடக்கும்போதோ, ஒரு கடைக்கு போகும்போதோ, இல்ல ஒரு காமனான உங்களோட ஒர்க் பிளேஸ், ஸ்கூல், ஆபீஸ், காலேஜ், லைக் வேற எங்க மார்க்கெட் பிளேஸ் எங்க போனாலும் பாருங்களேன். அங்க அவ்வளோ ஜனங்கள் இருப்பார்கள். ஆனா எல்லோருக்கெல்லாம் கிறிஸ்து இல்ல. எல்லோருக்கிட்டையும் ஏசப்பா பேசல. உங்க பக்கத்திலே கூடவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க கூட எல்லாம் ஏசப்பா பேசல. ஏசப்பா என் கூட தான் பேசியிருக்காரு. என்ன போலதான் அவங்களும் பிறந்தாங்க. என்ன போலதான் அவங்களுக்கு வயசு. நான் பிறந்தப்பதான் அவங்களும் இந்த பூமியில வந்திருப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். நிறைய பேருக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவர்களுக்கு இல்லாத கிருபை, அவர்களுக்கு இல்லாத அழைப்பு எனக்கு. ஏன் இந்த அழைப்பு? ஏன் இந்த தெரிந்து கொள்தல்? நம்ம யோசித்து பார்த்தாலும் நம்ம அவர்களை விட ரொம்ப நல்லவர்கள் எல்லாம் கிடையாது. நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். நம்ம மத்த மனுஷங்களோட ரொம்ப நல்லவங்க. அதனால ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பிள்ளைகளா? இல்ல, நமக்குள்ள குறைவுகள் இருக்கிறது. மற்ற ஜனங்களை பார்க்கும்பொழுது நிறைய தடவை யோசிக்கிறோம். இவங்க எவ்வளவு பொறுமையா இருக்காங்க. சார் நம்ம கிட்ட கூட இந்த பொறுமை இல்லையே. இவங்க எவ்வளவு அன்பா இருக்காங்க. நம்ம கிட்ட இந்த அன்பு இல்லையே. எவ்வளவு அழகா மற்றவர்களோடு பேசுகிறார்கள். இது நம்ம கிட்ட இல்லையே. நம்ம நிறைய யோசிப்போம். இது ஏன் நம்ம கிட்ட இல்ல? சரி, இல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் மிள்ளம் தெரிந்தும் ஏன் கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார்? பெரிய கொஸ்டின் மார்க். தெரியல. ஏன் தெரிந்து கொண்டார்? எதற்கு தெரிந்து கொண்டார்? தெரியல. நான் செய்யற பாவத்திற்கு அவர் முன்பாகவே எனக்காக மறிச்சு விட்டாராம். அவர் முன்பாகவே நான் செய்ய போகிற பாவத்திற்கு எனக்காக முன்பாகவே அதற்கான பாவ நிவர்த்தி அவர் செய்து முடித்து விட்டாராம். நீ ஜஸ்ட் கிளைம் பண்ணிக்கோ. நீ விசுவாசத்தோட கிளைம் பண்ணு. நீ அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள். அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்னு அவர் சொல்லுகிறார். ஏன் இந்த அன்பு? அதே போல நமக்கு பெரிதா சிறந்த ஞானம் பெற்றவர்கள் இப்படி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்போம், ரொம்ப டீட்டெயில்டா இருப்போம். இல்ல, நிறைய குறைவுகள் இருக்கு. மற்ற ஜனங்களோட கம்பேர் பண்ணும்போது, ஓ இவ்வளவுதானா நமக்கு, இவ்வளவு காரியம் தானா அப்படின்னு நமக்கு தோணுகிறது. அப்ப இத்தனை குறைவு இருந்தும், இத்தனை தாட்சி இருந்தும், இத்தனை பாடுகள் இருந்தும், இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருந்துமே இயேசு நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் இந்த அன்பு? லைக் இது மனிதர்களுடைய அன்பை போல அல்ல. மனிதர்களுடைய அன்பு எப்படி தெரியுமா? இட் இஸ் ஆல்வேஸ் a give and take. அப்போ ஒண்ணு எதிர்பார்ப்பார்கள், அதற்கப்புறம் கொடுப்பார்கள். இட் இஸ் ஆல்வேஸ் பி give and take. ஆனா கிறிஸ்து என்பவர் முற்றிலுமாக வேறுபட்டவர். அவர் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆனவர். அப்போ அவர் நம்மளை எப்படி நேசிக்கிறார்னா, நம்ம குறைவுல நம்ம அவரோட பேசாத போது, நம்ம அவர்கிட்ட இல்லாத போது, நம்ம உண்மையா இல்லாத போது, நம்ம அவருக்கு நிறைய விரோதமாய் துரோகங்கள் செய்திருப்போம். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம கூட திரும்ப 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 அவர் வார்த்தை மூலமாக பேசிக்கொண்டே இருப்பார். நம்மள கண்டெம் பண்ண மாட்டார், நம்மள கன்விக்ட் பண்ண மாட்டார், நம்மள பிளஸ் பண்றேன்னு சொல்வார், நம்ம நேசிக்கிறேன்னு சொல்வார். உனக்கு இந்த நன்மை செய்யப்படும், உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். நான் இன்னும் அவர் சொல்றதை கேட்கல, இன்னும் நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, இன்னும் நான் தூரமா தான் இருப்பேன். ஆனாலுமே அவர் என்கிட்ட பேசுறார். நான் உன்னை பிளஸ் பண்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு நன்மையான காரியத்தை செய்கிறேன், உனக்கு பூரணமான காரியத்தை கொடுக்கிறேன். அவர் என் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன் இது? சுத்தமா புரியல, சுத்தமா வழங்கல. இதான் நம்முடைய ஆண்டவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் செய்கின்ற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை அநாதி ஸ்நேகத்தினால் அழைக்கிறார். காரெடுத்தினால் இழுத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கார். வசனம் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எரேமியா 31:3. வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்கிறார். அநாதி சிநேகத்தினால், அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் நேசிக்கிறேன். என்னுடைய காருண்யத்தினால் நான் இழுத்துக் கொள்கிறேன். பாருங்க, நீங்க அவர்கிட்ட போல அவர் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். இதுதான் சிநேகம். நம்ம இழுத்துக் கொள்வதுதான் சிநேகமே தவிர மற்றபடி அல்ல. அப்போ நம்ம அவரை ரிஜெக்ட் பண்ணியும், அவரை கண்டுக்காம இருந்தோம், அவருக்கு ரிபெல்லியஸா இருந்தோம், அவருக்கு உண்மையா இல்லாத போதும் ஆண்டு சொல்லுங்க, நான் உன்னை சிநேகிக்கிறேன். அநாதி சிநேகத்தால், என்னுடைய அநாதி சிநேகத்துல உன்னை சிநேகிக்கிறேன், என்னுடைய காரியத்துல உன்னை நான் இழுத்துக் கொள்ளுகிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ எனக்கு சொந்தமானவள், என்னுடைய சொந்தமானவன், நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு தேவன் நம்ம இழுத்துக் கொள்ளுகிறார் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் அவருடைய சிநேகத்தினால் நம்ம இழுக்கிறார். நாம் அவ்வளவு விசேஷமானவர்கள் இல்ல, ஆனாலும் அவர் வைத்த அன்பு விசேஷமானது. அவர் நம்ம மேல வைத்த கிருபை விசேஷமானது. அவர் மேல வைத்திருக்க தயவு விசேஷமானது. அதற்கு காரணம் எல்லாம் இல்ல,
நமக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்ல, எதுவுமே இல்லாம இருப்பதுதான் அந்த உண்மையான சிநேகம். நம்ம கிட்ட எதுவுமே இல்லாதப்ப நம்மை நேசிப்பதுதான் உண்மையான அன்பா இருக்கிறது. நம்மை விசேஷமாய் சிநேகிக்க தேவன் நம்மை அவ்வளவு பூரண இருதயத்தோடு சிநேகிக்க இந்த அளவுக்கு தேவன் நம்மை நேசிக்கிறவரா இருக்கார். இன்றைக்கான வசனத்தின்படி அந்த நேசத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மோடு பேசுகிறது, நமக்காக ரட்சிப்பின் பாதையை ஏற்படுத்தினது அது மாத்திரமல்ல, இன்னைக்கும் நான் அவருக்கு ரிபெல்லியனா இருக்கும் பொழுது, அவர்கிட்ட நான் ரிபெல்லியஸா இருக்கும் பொழுதும் ஆண்டவனோட திரும்ப திரும்ப வந்து பேசுகிறேன். அவனோட பேசுகிறது இதை விட பெரிய அன்பு வேற என்ன பண்ண முடியும்? பாருங்க, இருக்கிறதுலயே பெரிய இன்சல்ட் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நம்மள இக்னோர் பண்றது. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க அவங்கள கண்டுக்காமலே இருக்கீங்க. அது எவ்வளவு வேதனையா இருக்கும், அது எவ்வளவு வலியா இருக்கும். நம்ம போய் பேசி அவங்க திரும்ப பேசினா பரவாயில்ல, கவனிச்சா கூட பரவாயில்ல, அவங்க நம்மள இக்னோர் பண்றாங்க. நீங்க போய் பேசுறீங்க, அவங்க முகத்தை பார்த்து நின்னு முன்னாடி பேசிட்டே இருக்கீங்க. அப்ப உங்களை இக்னோர் பண்ணிட்டு நீங்க முன்பாக நிக்காத மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப எத்தனையோ தடவை ஏசப்பா நம்ம கிட்ட பேசியுமே நிறைய தடவை அந்த வார்த்தை நம்ம இக்னோர் பண்றோம்ல. இவர் இந்த வார்த்தையினாலதான் பேசிக்கிட்டே இருக்கார், இது பேசிக்கிட்டே தான் இருப்பான்னு சொல்லிட்டு எப்படி இக்னோர் பண்றோம். ஆனாலும் திரும்ப திரும்ப அவர் சலிக்காமல் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்ல, இதை விட வேற என்ன வேண்டும்? இந்த சிநேகத்தை விட வேற என்ன வேண்டும்? அவர் பேச விரும்புகிறார். நீங்கள் கேட்க ஆயத்தமா இருந்தானே திரும்ப உங்களோட அவர் பேசுவார். நீங்க பேசுங்க பேசுங்க, நான் பேச ஆயத்தமா இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே, என்னுடைய குரலை கேட்க மாட்டேங்கிறியே, எனக்கு கீழ்ப்படுகிற மாட்டேங்கிறியே, நான் சொல்றதை நீ கவனிக்க மாட்டேங்கிறியே, கவனிக்காம இருந்தா திரும்பி நான் எப்படி பேசுகிறது? இதுதான் தேவன் உங்களோட பேசுகிறார். அப்போ அவர் ஆவலா இருக்கிறார், அவர் சரியா இருக்கிறார். அவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களா? நீங்கள் கேட்டால் போதும் தேவன் உங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். நீங்க கேட்டா போதும், இன்றைக்கு தேவன் உங்களுக்காக உயிரை கொடுத்துட்டார், உங்களோட பேச மாட்டாரா? உங்களுக்காக நீங்க கேட்கிற விஷயத்தை செய்ய மாட்டார். ஒரு அற்புதம் தானே, இப்பவே கொடுக்கப்படும். ஒரு ஆச்சரியமான காரியம் தானே, இப்பவே கொடுக்க முடியும். ஒரு காரியத்திற்காக நீங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கீங்க, அது என்ன? ஒரு தேவையா, ஒரு சுகமா, ஒரு சமாதானமா, என்னதான் வேணும்? இப்ப கொடுப்பார். உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டார். சின்ன காரியத்தை கொடுக்க மாட்டார், கொடுப்பார். இது கட்டாயம் கொடுப்பார். நீங்க ஏற்றுக்கொண்டு அவரோடு திரும்ப பேசுங்கள், அவரோடு பழகுங்கள், அவரோடு உறவாடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். He is waiting for you. He is waiting for you. ரொம்ப உங்களுக்காக காத்திருக்கிறார், ரொம்ப உங்களுக்காக காத்திருக்கார். நீங்க பேசுவீங்க பேசுவீங்க, உங்களுக்காக ரொம்ப காத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு விசாரணை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நன்மை கொடுங்க, நீர் ஆசீர்வதிங்க, பூரண காரியத்தை கொடுத்து நிறைத்திரள பொறுமைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்க என் கூட திரும்பி பேசுங்க, நம்ம ஆண்டோட பேசலாம். அவர் நமக்காக காத்து கொண்டிருக்காரு. எப்படி தெரியுமா? அந்த இளைய குமாரனை கொடுத்த தகப்பனை போல. அப்ப அந்த கதையை நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். அதுல தகப்பன் வந்து குமாரனுக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் வரும்பொழுது அந்த பையன் கில்ட்டோட வரான். எந்த ஒரு ஜாய், எந்த ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் இல்ல. ஏதோ போகணும், அங்க போயிட்டு அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன், ஏதாவது அவரு சாப்பாடு கொடுத்தா போதும், அங்க தங்கிட்டு அதே இருக்க இடம் அது போதும், அவர்கிட்ட ஒரு வேலைக்காரனா மட்டும் போனா போதும். அவன் கில்ட்ல அவன் நொந்து போய் அவன் பொறுமையா நடந்து வரான். ஆனா தகப்பன் என்ன பண்ண, அவரு ஓடி போய் கெட்டியா இருக்க பிடிச்சுக்கிட்டு அவனுக்கு முத்தம் கொடுத்து, அவனுடைய கைகள்ல மோதிரம் போட்டு விட்டு, புதிய வஸ்திரம் போட்டு விட்டு, பாதரட்சை போட்டு விட்டு, அவன் வந்ததை செலிப்ரேட் பண்ணாரு தகப்பன். இதுதான் அநாதி சிநேகம். அநாதி சிநேகத்துல உன்னை நான் சிநேகிக்கிறேன்ப்பா, காலத்துல உன்னை நான் இழுத்துக்கொள்வேன், நீ என்னோடு வா, என்னோடு பேசு, உனக்கான திட்டங்கள், உனக்கான காரியங்கள் நான் ரொம்ப பெருசா வச்சிருக்கேன், இன்னைக்காத காரியத்தை உனக்காக வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் பேசுறாரு. ஒரு நீங்க கொஞ்சம் இறங்குங்க. உங்களுடைய ஒரு விஷயம் வச்சிருப்போல, இறங்கி போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் போய் ஜெபிக்கிறதா, நான் போய் கேட்கிறதா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, என்ன சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல, ஒரே ஒரு தடவை இறங்கி, ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்களேன், நீங்க சொல்றத நான் செய்யறேன், என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க, ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. இன்னைக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். வாங்க ஒரு விசாரணை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். சுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இம்மானுவேலரே உமக்கு நன்றி. தகப்பனே கிறிஸ்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய கரம் இருக்க போறமைக்காக நன்றி அப்பா. அப்பா, நான் ஆதி சிநேகத்தினால் எடுத்துக்கொண்டவரே, காரியத்தினால் சேர்த்து கொண்டவரே, உடைய பிள்ளைகள் அநேக பேர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. இன்றைக்கு அவர்கள் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறார்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையான காரியத்தை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கொடுங்க.
அவங்களை நிறைத்தருளுங்க ஆண்டவரே. மகிமையான காரியத்தை கொடுங்க ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. நீதியின் தேவனே, நீதியின் சூரியன் இப்பொழுது ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. ஒரு வல்லமையினால் நிறைத்தருளுங்க ஆண்டவரே. மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையினர் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. பிரியமான என் தேவனே உமக்கு நன்றி. நீதியின் சூரியனே உமக்கு நன்றி. நியாயாதிபதியே உமக்கு நன்றி அப்பா. ஒரு வல்லமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்தமைக்காக நன்றி அப்பா. பூரண கருவையினால் நிறைத்தழுங்க. ஆச்சரியமான காரியத்தை கொடுங்க சுவாமி. உடைய கரம் இருக்கட்டும், உடைய வல்லம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க கேட்கிற அற்புதத்தை நீர் போடு செய்து கொடுக்க போறமைக்காக நன்றிப்பா. ஒரு அற்புதம் ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில என்ன அற்புதத்திற்காக காத்திருக்காங்களோ இப்பொழுது அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு அற்புதம் அவர்கள் பெற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி. உடைய சிநேகத்தை அவர்கள் இன்னும் ருசிக்கட்டும். உடைய அன்பின் ஆழத்தை அவர்கள் இன்னும் தெரிந்து கொள்ள போறமைக்காக உனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.